ஆல்ரெடி ரோட் ஷோ நடத்தி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. திரும்ப ஏன் நீங்கள் ரோட் ஷோவே கேட்குறீங்க? ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் வண்டியில் போகாமல் இருக்கும்? வீட்லேயே இருக்கும். உனக்கு ஆதரவான யூடியூபரை வச்செல்லாம் பேசுறியே, அப்போ நீ பேசுகிற அந்த கோணத்தை பார்த்தா டிவிக்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே விசாரிக்காங்கன்னு சொல்கிற. அப்போ விட்டு போ. அவங்க விசாரித்து டிவிக்கேல யார் தப்பு பண்ணாலும் தூக்கில் போடட்டும். உனக்கு ஏன் பயம்? இவர்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, கரூரில் இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா மேயர் பிரியாம்மா அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய விட்டா கூட பரவாயில்ல, சேகர் பாபு கூடவே நின்று அவர் அறநிலைத்துறைக்கு அமைச்சர் கமிஷன் அடிக்கிறதுக்காக மாநகராட்சி புள்ள அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. இவர்கள் ஆள்வதற்கு எதற்குமே தகுதி இல்லாத நபர்களாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இவர்கள் திட்டங்கள் போடுவதற்கே திருடுவதற்கு தான். திருடி தமிழ்நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க. அதில் 1.5 லட்சம் கோடி திமுக காரன் வீட்டுக்குள்ள தான் போகுது. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவே காதரவல் கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நேற்று புதுச்சேரியில் ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க, அதை மறுத்துருக்காங்க. திமுக ஊடகங்கள் இருக்குது, திமுக செய்தியாளர்கள் ரொம்ப பரபரப்பாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது புதுச்சேரியில் அந்த ரோட் ஷோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பொதுக்கூட்டங்கள் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் நல்ல இடம் சொல்லுங்கள், நாங்கள் ஃபுல் பாதுகாப்பு தரோம் அப்படின்னு. அதனால் நாங்களே ஒத்திகை வச்சுருக்கோம். இப்போதைக்கு வேண்டாம், அடுத்து ஒருவேளை நம்ம பொதுக்கூட்டமே நடத்துகிறதா இருந்தால் ப்ரீ பிளானிங் வேணும்ல. ஆல்ரெடி ரோட் ஷோ நடத்தி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. திரும்ப ஏன் நீங்கள் ரோட் ஷோவே கேட்குறீங்க? ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் வண்டியில் போகாமல் இருக்கும்? வீட்லேயே இருக்கும். மாதிரி எடுத்துக்கோங்கன்றீங்களா? தட் இஸ் ஹேப்பன்ட். இல்லை, அது மாதிரி எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஹேப்பன்ட். அவ்வளோதான். நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் எப்போதுமே ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு வார்த்தை வாங்கி அதில் நீங்கள் டிவிக்கு விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. அது நடந்துருச்சு. அது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு. அவ்வளோதான். அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, சிபிஐ பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. புஷி ஆனந்த் அங்கே சொந்த அந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறாரு, அவராலே வாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில் இருந்துட்டுருக்கு. இது அப்படி கிடையாதுங்க. இது இங்கே சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதோட உயர்நீதிமன்றத்தோட நீட்சி பாண்டிச்சேரியும் அடங்கும். எக்ஸ்டென்ஷன் தான் அது. ஏன்னா இங்க நீங்க இந்த கவுன்சிலே பாத்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பார் கவுன்சில் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இங்க இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அதிகாரிகள் அச்சப்படுறாங்க. எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணல, எஸ்ஓபியில் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதனால அவர்கள் தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை, அதனால அவங்க அச்சப்படலாம். அதே சமயம் இப்போ கோவையில் ஒன்று நடந்தது. கொங்கு மண்டலத்தில் புதிய திராவிட கட்சின்னு ஒரு கட்சி ஓப்பன் பண்ணார், ராஜ் கவுண்டர். இவங்க திமுக சைடில் சமூக நீதினு சொல்லிக்கிற இடத்துல உதயநிதி போய் அந்த கட்சியில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ராஜ் கவுண்டர்னு 4 டைம், ஒரு 18 டைம் ப்ரோயம் பண்ணி பேசுகிறாரு. அப்போது இப்போது சமூக நீதினு பேசுறது இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்களுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ணா அவர்களுடைய காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சு. கலைஞர் அவர்கள் பாதி வரை அதை இழுத்துட்டு வந்தார், பாதிக்கு மேலே அவரும் அதை விட்டுட்டார். ஆக்சுவலாக அவர்களுக்கு எந்தவித கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. எல்லாமே அரசியல் நோக்கத்தில் மட்டும்தான் பார்க்குறாங்க. நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை இந்த பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கோ அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர்களெல்லாம் இப்போ நல்ல நேரத்தில் தான் எல்லாம் பண்ணுவாங்க, காலமெல்லாம் பார்த்து தான் எல்லாம். ஏன்னா இன்னைக்கும் நேற்று பிடிஆர் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன். எங்கள் ஆட்கள்லாம் மனு தாக்கல் பண்ணுவாங்க. கரெக்டாக 4:30 to 6:30 ராகுகெல்லாம் நல்ல நேரம், அதெல்லாம் பார்த்து என்னைக்கு நல்ல நாள் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இவர்களும் எல்லா இடத்துலையும் ஜாதியை ஒழிக்க போகிறோன்ட்டு ஒரு மேம்பாலத்துக்கு ஒரு ஜாதி பேர் வச்சாங்க. தலைவரை குறை சொல்லவில்லை, நோக்கத்தை நான் பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் யார் வேணாலும் நீங்களா லோக்கலில் வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டானா போங்க அப்படின்னாங்க. இப்போ அங்கே போய் அந்த ஒரு ஜாதி கட்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாமே அரசியலாகவும் ஓட்டு எண்ணிக்கையாகவும் தான் பார்க்குறாங்களே தவிர இவர்களுக்கு கொள்கையும் கோட்பாடும் அறவே கிடையாது. இப்போ அப்படி பேசுறது கொங்கு மண்டலத்தில் நமக்கு ஒரு போட் பேங்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பழனிசாமி இருக்கிறாரு, வேலுமணி இருக்காப்புல, தங்கமணி இருக்காப்புல, செங்கோட்டையன் ஒரு பக்கம் இருக்கிறாப்ப. அப்போ இவர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்ல. வெறும் செந்தில் பாலாஜியை வச்சு என்ன செய்ய? கொள்கை கோட்பாடு பணம்.
கொள்கை கோட்பாடுக்கு பெரிய இது கிடைக்காத இடத்துல பணத்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜாதி மதமெல்லாம் தேவைப்படுது. அதனால சாமி கும்பிடுறது, நல்ல நேரம் பார்க்கறது, ஏதாச்சும் ஜாதி கட்சிகள்ல கேட்டா வந்து பண்றது அது எல்லாமே தனி மனித நடக்குது. விருப்பம்ன்றாங்களே, கேட்ட தனி மனித விருப்பம். தனி மனித விருப்பம்ங்கிறதுக்கும் கட்சியில உள்ள இதுக்கும் இருக்குல்ல. கட்சியில வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னே பெரியாரெல்லாம் பண்ணுவாராம். எது எமகண்டம் அந்த இடத்துல அந்த டயத்துல தான் பண்ணுவேன், அப்போதான் ஆரம்பம். கலைஞர் கூட சம்டைம்ஸ் கண்டிப்பா, அதெல்லாம் கண்டிப்பா. பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இவர்களே என்ன செய்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாச்சும் போனாலும் சரி, உதயநிதி எங்கேயாச்சும் போனாலும் சரி, இல்லை ஏதாச்சும் புதுசாக ஆரம்பிக்கினாலும் சரி, நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து தான். நீங்கள் அவர்களுடைய பதவியேற்புலேருந்து எல்லாத்தையும் நல்ல ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணீங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர்கள் கொள்கை கோட்பாடை குழி தோண்டி புதைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்போ வெறும் இந்த போலி நாடகம் தான் வெளியில இப்படி காட்டி. வெறும் ஓட்டுக்காக ஏட்டுக்காக சுமந்துக்கிட்டு இருக்காது. அவர்களுடைய ஏட்டில் அது எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓட்டுக்காக பணமும், ஏட்டுக்காக கொள்கையும் கோட்பாடும். அதே சமயம் விஜய் வந்து இப்போ தொடர்ச்ச ஒரு 4 நாள் வந்து மழை கடுமையாக பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அது சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், 4000 கூட எங்கே பண்ணுற மாதிரி அதை சுட்டிக்காட்டும் சில ஒரு கோட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? சென்னை மழை வந்து அரசு கரெக்டாக கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கே கையாளுது? அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல, நீங்கள் அந்த சமயத்தில் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் வருது, அதே மாதம் வருது, ஒவ்வொரு வருஷமும் வருது. அப்போ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேராக இருக்கணும்? 2015 ஒரு பெரிய வெள்ளம் வந்ததா? அது நமக்கு ஒரு பெரிய பாடமா? அப்போ 2015 மட்டும் இல்லை, அன்னைக்கு நம்ம அந்த பாடத்தை கற்றுக்கிட்டதுனால ஒவ்வொரு டிசம்பரும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ காலநிலை கரெக்டாக டிசம்பரில் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை ஒவ்வொரு தடவையும் கற்றுக்கிட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த 15 வருஷத்தில் 15,000 கோடிக்கு மேலே சென்னையில் வெறும் அந்த மழைநீர் வடிகாலுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் அந்த வடிகாலோட ஓட்ட வழியாக அந்த பணமும் சேர்ந்து போயிடுச்சு. எங்கேயுமே அவர்கள் வந்து சரிவர பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து மாநகராட்சி வந்து சுதந்திரமாக செயல்படுதா? அந்த அம்மா மேயர் பிரியாம்மா அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய விட்டா கூட பரவாயில்ல. சேகர்பாபு கூடவே நின்று, அவர் அறநிலைத்துறை அமைச்சர், கமிஷன் அடிக்கிறதுக்காக மாநகராட்சி ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. எல்லா காசும், ஏன்னா எல்லா பணமும் இங்கே உள்ள பணம் மட்டும் கிடையாது, உலக வங்கியில் கடன் வாங்கி இந்த வடிகாலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆசியன் முன்னேற்ற அந்த வங்கியிலையும் கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஜெர்மன் வங்கியில் கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ கடன்களை வாங்கி வாங்கி அந்த மழைநீர் கால்வாய் போகிற ஓட்ட வழியாக எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாம் இங்கே உள்ள திமுக காரனோட வீட்டில் இருக்க எல்லா பணமும். ஆனால் ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லேயே வந்து இத்தனை பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நேற்று இன்று அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி க்ளீன் ஆயிடுச்சு. சும்மா அந்த கதெல்லாம் விடுவாங்க. முன்னாடி வந்து இந்த குஜராத்தின் மாடல் பார்த்தீர்களா? குஜராத்தின் மாடல் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஒரு ஃபோட்டோ எடுத்து, இல்லை வேற ஒரு நாட்டில் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்கல்ல. இப்போ அந்த விளையாட்டை திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. லோக்கல் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஃபுட்டேஜை பார்க்க வேண்டாம், லோக்கல் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மழை வடிகிறது ஒரு பக்கம், ரோடு 6 மாதத்துக்கு ஒரு தடவை டெண்டர் விட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். மழை வந்தால் பொத்தலாக இருக்குது. நீங்கள் இப்போ மவுண்ட் ரோட்டில் போங்களேன், பல்லாங்குழி ஆடிக்கிட்டே போகணும், டப்ப 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 விழுந்து தான் போகுது. எல்லா டயரும் மெட்ரோ ஒர்க் நடக்குதுன்னு அந்த மாதிரி மெட்ரோ ஒர்க்கு நடுவில் தான் நடக்குது, சைடில் தான் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஏன் எங்கள் ஏரியா பம்மல் மெயின் ரோடு இப்போ தான் போட்டாங்க, எல்லாம் பொத்தலாக இருக்குது. எதுலையாச்சும் கொஞ்சமாச்சும் மனசாட்சி படி நடந்துக்கிட்டா தானே. ஒரு 100 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 40 ரூபா கமிஷன் அடித்தா ரோடு அப்படி தான் இருக்கும். இவர்கள் வந்து ஆள்வதற்கு, அப்புறம் வந்து எதற்குமே தகுதி இல்லாத நபர்களாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இவர்கள் திட்டங்கள் போடுவதற்கே திருடுவதற்கு தான். திருடி தமிழ்நாட்டை நாசப்படுத்தி வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க, அதில் 1.5 லட்சம் கோடி திமுக காரன் வீட்டுக்குள்ளே தான் போகுது. அதே சமயம் சிபிஐ வழக்கு ஒரு பக்கம் வாபஸ் வாங்கன்னு தான் சொல்லி ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அது என்ன இது? அதாவது இன்னைக்கு வந்து திமுக உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐக்கு மாற்றினதை நீங்கள் வந்து ரத்து பண்ணணும், இடைக்கால உத்தரவை ரத்து பண்ணணும். ஏன் அப்படி ஒரு இது போகிறாங்க? அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, இது வந்து இடைக்கால உத்தரவுலேயே வந்து இறுதி உத்தரவு மாதிரி போட்டீங்க, இது இடைக்கால உத்தரவு மாதிரி தெரியலை, நீங்கள் எங்களுடைய கருத்தை கேட்கல, எங்களுடைய காவல்துறைக்கு ரொம்ப திறமை இருக்குது, நீங்கள் அந்த திறமையை வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தவறான ஒரு நோக்கத்தை தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த வழக்கு எதன் அடிப்படையில் போணுச்சு அப்படின்னா, இங்கே உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே போச்சு. அந்த வழக்கு எப்படி நடந்தது? இதே தானே நடந்தது. திரு விஜய் அவர்களையோ கட்சிக்காரங்களோ, ஏன் அங்கே உள்ள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட இல்லை,
எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எஸ்ஓபிக்கு வந்த வழக்க எஸ்ஐடி போட்டது தான் இந்த திமுக அரசு. கேட்டால் வந்து அங்கே உயர்நீதிமன்றத்தில் நடந்தது, நீதிபதியை சொல்றியா விமர்சனம் பண்ணுறியாம்பாங்க. அந்த விமர்சனத்துக்குள்ளே நான் போகல. இவர்கள் திட்டம் போட்டாங்க. மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க எல்லாம் மதுரையில் இருப்பாங்க. நம்ம இங்கே தினேஷ்னு ஒரு பையனை வச்சு திருட்டுத்தனமாக ஒரு வழக்கு போடுறது, அதுவும் அவர்கள் கரெக்டாக அந்த நீதிபதியை மிஸ்கைட் பண்ணுறது, ஏற்கனவே அந்த வழக்கு அங்கே நடக்குன்னு நீதிபதிக்கு சொல்லாமல் விடுறது, இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணி ஒரு இது வாங்கிட்டாங்க, தீர்ப்பு வாங்கிட்டாங்க. அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்புன்னு உச்ச நீதிமன்றம் தலையிலேயே கொண்டுச்சு. ஏன் தீர்ப்பையே உச்ச நீதிமன்றம் விமர்சனம் பண்ணுச்சு. என்னையா நீங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, வழக்கு எதுக்கு வந்தது, என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டது. இவர்கள் வந்து இந்த மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம், அந்த மாதிரி தான் இவர்கள் இங்கே என்ன பண்ணாங்களோ, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அங்கே நடந்திருக்கு. அங்கே ஒன்றும் பெருசாக தவறான தீர்ப்பெல்லாம் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள் வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சைடு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அங்கே விசாரணை நடக்கும்போது உயர் அதிகாரிகள் வெளியில் பேட்டி கொடுத்து அதை மிஸ்கைட் பண்ணுறாங்க. காவல்துறையும் கீழே ஒரு அதிகாரி வந்து விசாரிக்கும் போது உயர் அதிகாரி இப்படித்தான் நடந்ததுன்னு ஒரு சம்பவத்தை உறுதிப்படுத்துறாரு. அப்போ இது வந்து அந்த காவல்துறையோட விசாரணையை பாதிக்கும். நீங்கெல்லாம் ஓப்பனாக அதை மீறிட்டீங்க, விதியை மீறிட்டீங்க, அதனால உங்க மேல இந்த இது மேல நம்பிக்கை இல்லை. அகைன் இந்த சம்பவமே காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமையும் இருக்கு தாவேக்காவுக்கு. ஏன்னா அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்றாங்க, சரிப்பா சிபிஐ விசாரணை கொடுங்க, சிபிஐ மத்திய ஏஜென்சின்னு நீங்க சொல்றீங்க, அதனால அதுக்கு மேல ஒரு எஸ்ஐடி போடு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் போட்டாங்க. பக்காவா அது நடந்துகிட்டு இருக்கு. இதுல ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். தமிழகத்துல சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. கரூரில் சிபிஐ வந்தோடனே கரூரில் சிபிஐ டிவிகே, உடனே பனையூர்ல சிபிஐ வந்து சம்மன் கொடுக்க வந்தா பனையூரில் சிபிஐ டிவிகே அப்படிங்கிறது. கரூர்ல போய் இவங்க 3 பேரும் ஆஜராக போனாங்கன்னா கரூரில் ஆஜரானார்கள் டிவிகே. இரவு 8 மணி வரை விசாரணை. நாங்களே அதை அசால்ட்டா எடுத்துட்டு போறோம். அப்போ நீ இவ்வளோ பேக்ரவுண்ட் மியூசிக்கோட உன்னோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உனக்கு ஆதரவான யூடியூபரை வச்செல்லாம் பேசுறியே, அப்போ நீ பேசுற அந்த கோணத்தை பார்த்தா டிவிக்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே விசாரிக்காங்கன்னு சொல்ற. அப்போ விட்டு போ, அவங்க விசாரிச்சு டிவிக்கேல யார் தப்பு பண்ணாலும் தூக்கில் போடட்டும், உனக்கு ஏன் பயம்? ஆனா நீ இவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் கண்ணை கசிட்டு ஊன்னு நின்னேன்னா அப்போ இவர்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா கரூர்ல இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, என்ன திமுக ஏதோ தப்பு பண்ணிருக்கு, பயம் தான் இதுக்கு பின்னாடி. ஆமா ஏங்க எங்களை விசாரிக்கிறாங்க, நாங்க இயல்பா அதை எடுத்துக்கிட்டு இயல்பா போய் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு நாங்க கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போய்கிட்டு இருக்கோம். அவர்கள் பக்கமே இன்னும் வரல. எங்களுக்கு விசாரிக்கும் போது அவர்களுடைய பெய்டு யூடியூபர்ஸும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அப்பவும் பாருங்க பனையூருக்கு சிபிஐ வந்துருச்சு, கரூர்ல டிவிகேவோட எல்லா மூத்த நிர்வாகிகளும் அங்க போய் ஆஜராயிட்டாங்க, 2 நாள் தொடர்ந்து விசாரணை, டிவிகே என்ன ஆவார்கள் என்னெல்லாமா சொன்னீங்களே, என்ன ஆவார்கள்? நாங்க அதை நேர்மையா எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு விசாரணையே ஆரம்பிக்கல, இப்பவே ஒண்ணுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அரசு. நீங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் நிக்கிறது, இப்ப அடுத்த கட்டம் அவர்கள்ட்ட போய் விசாரிக்கணும்ல. நம்மளும் சொல்ல வேண்டியதான் கரூரில் திமுக விசாரணை அப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, இப்ப மாட்ட போறாங்க, பார்த்துப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கல, தந்தி தொலைக்காட்சியில் வந்து ஆதவர்ஜன் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. அந்த நேர்காணலில் இன்னும் திமுகல இருந்து இன்னும் மிக முக்கியமான புள்ளிகள்லாம் சேர போகிறதாகவும் 2 அமைச்சர்கள் சேர போகிறதாகவும் சொன்னார். எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் சேர போகிறாங்க. எல்லாமே ஜனவரியில் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் பிளாஸ்ட்டு தான் அவங்களுக்கு. யாருன்னு சொல்ல முடியுமா? யாரு ஜனவரி பிப்ரவரியில் பாருங்க, அதிமுக சைட்லேருந்து அதுதானே, அதிமுக திமுக எல்லா சைட்ல இருந்து வர்றாங்க. எங்க தலைவர் வந்து ஆல்ரெடி பிளாஸ்ட் சொல்லிட்டாரு, அது நடக்கும், என்ஜாய் பண்ணுங்க, அந்த சமயத்தில் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, 2026 எலெக்ஷன், அதே சமயம் விஜயோட அடுத்த கட்ட பிரச்சாரம்லாம் எப்படி இருக்க போகுது? இல்லை இப்போ ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதி இல்லை, பிரச்சாரம் வந்து பொதுக்கூட்டமாக நடக்க போகுமா? இல்லை ஆக்சுவலாக வந்து எங்களுடைய டிவிகே பிரச்சாரத்தை வெளியில உள்ள ஊடகவியலாளர் எல்லாரும் ப்ளஸ் திமுக அதிமுககாரங்க எல்லா கட்சிக்காரர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எங்களை வழி நடத்த பார்க்குறாங்க. இல்லைன்னா நீ ஏன் பண்ணலை, நீ ஏன் அறிக்கை கொடுக்கல, நீ ஏன் வந்து பிரச்சாரம் பண்ணல, ரோட்டுக்கே வரமாட்டேங்க, இங்கே வா அங்கே வா எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நான் உண்மையிலேயே இது எல்லாம்
எல்லாம் அறிந்து தான் பேசுகிறீங்களா அறியாமல் பேசுகிறீங்களான்னு தெரில. அண்ணா காலத்தில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு விடிய விடிய பேசின காலம் உண்டு, சரியா? கலைஞர் காலத்துலையும் ஜெயலலிதா காலத்துலையும் தொலைக்காட்சியில், ஏன்னா அந்த சமயத்தில் தொலைக்காட்சி ரொம்ப பிரபலமாக இருந்தது. கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூடவே ஒரு தொலைக்காட்சியும் ஆரம்பித்தான், கரெக்டுங்களா? அது அப்போ உள்ள இது ட்ரெண்ட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காலம், வலைக்காலம், இன்டர்நெட் இருக்கு, சமூக ஊடகங்கள் இருக்கு. நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து எங்களுடைய தளபதியோட ஒரு வீடியோ பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து தளபதி வீடியோவாக தெரியும். முன்னாடி வந்து நமக்கு அரசியல் சொல்லி கொடுக்கறதுக்கும் இல்லை நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யாராச்சும் ஒரு மென்டார் தேவை. அந்த மென்டார்கிட்ட போய் நிற்போம். ஆனால் அந்த மென்டார்லாம் இப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி வழியாக எல்லாமே வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதையே அது தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும். அந்த டெக்னாலஜி வந்ததுனால நீங்கள் இப்போ என்னைக்காச்சும் யாராச்சும் ஒருத்தர் தளபதி ஒரு வீடியோ பார்த்தா அது தளபதி வீடியோவாக கட்டிக்கிட்டு இருக்கும். தளபதி செய்தியை ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துரும். இன்றைக்கி வித்தின் அ செகண்டில் எங்கள் தளபதி நினச்சா ஒரு வீடியோ கொடுத்தா எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியார் இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும். பரப்புரைங்கிறதும் நம்மளுடைய கொள்கையை சொல்கிறதும் இல்லை நம்மளுடைய அறிக்கைகளை கொடுக்கறதும் இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோம் இல்லை அவங்க கிட்ட இருந்து என்ன நம்ம வந்து கோரிக்கை வருதுங்கிறதும் இப்போ ரொம்ப ஈஸியாக பரிமாற்றம் டெக்னாலஜி வழியாக வந்துருச்சு. அதனால் இந்த பரப்புரை அப்படிங்கிறது ஒரு தேர்தல் சம்பிரதாயமே தவிர இதே செய்தி தான் வீட்டில இருந்து பேசும்போதும் போச்சு, இதே செய்தி தான் அங்கேருந்து பேசும்போதும் போகுது. செய்தியை கொண்டு போய் அந்த எண்டில் சேர்க்கணும், அந்த எண்டில் அவர்களுடைய கோரிக்கை தலைமைக்கு வரணும். அது எல்லாமே டெக்னாலஜி உதவியோட நல்லா நடக்கு. இதை இவர்கள் வந்து மாலைக்கண் நோயோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, டிவியில் ஒரு வீடியோ போட்டால் போதுமா, நீங்கள் ரீல்ஸ்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவீங்களா? என்ன விமர்சனம்? மூளை இல்லாதவன் தான் அந்த மாதிரிலாம் பேசுவான். அதாவது செய்தி போய் சேரணும், அது மட்டும்தான். செய்தி வந்து சேரணும், அது மட்டும்தான். இங்கே உள்ளவர்கள் அவர்களுக்கு பயம், திமுக அதிமுகவுக்கு பயம். அந்த பயத்தின் காரணமாக இவங்க வந்து பரப்புரைக்கு வரல, வீட்டிலேயே முடங்கிட்டாங்க, வரமாட்டாங்க, வருவாங்க, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டெக்னாலஜியும் வெர்ச்சுவல் வாரியாரும் தலைவர் அவருடைய எல்லா செய்தியையும் 6 கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் பெரிய ஒரு வெற்றியை 2026 பதிவு செய்வோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.